ஹாய் எல்லோரும் எப்படி இருக்குங்க? வெல்கம் டு டேலண்ட்ஸ் ஆஃப் மித்ரா. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பௌர்ணமி கிரிவலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று எங்கே பௌர்ணமி கிரிவலம் போனோம் அப்படின்னா, திருச்சி மலைக்கோட்டையில் கிரிவலம் போயிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி நாகநாதர் கோயிலில் நேற்று பௌர்ணமிக்காக உற்சவர் வெளியில் வந்தாங்க. சிவனும் பார்வதியும் அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. நம்ம கரெக்டாக கிரிவலம் போன டைம் இப்போ தான் ஜோடிச்சு சுற்றி வந்துச்சு கோயிலை. நம்ம கிரிவலம் முடித்தோம், கரெக்டாக சாமி அங்கே வந்துட்டாங்க மலைக்கோட்டை கிட்ட நெருங்கி. அப்படியே பார்த்துட்டே வாங்க. சுற்றிலும் வரப்போ மலைக்கோட்டை வியூ எப்படி இருக்குங்கிறத அப்பப்போ ஒரு கிளிப்பிங் எடுத்தோம். பரவாயில்ல, பாப்பாவும் தம்பி சூப்பராகவே நம்ம கூட நடந்து வந்துட்டாங்க. ஈஸியாக தான் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் பௌர்ணமி அப்போது கிரிவலம் பாருங்கள். நல்லதே நடக்கும், என்றென்றும் நன்மையே. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங், ஃபுல் லைட்டிங்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா தேர் முட்டின்னு சொல்லுவாங்கள்ல, தேர் அதுக்குள்ளே அந்த ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு தேர் இருந்துச்சு, அதே மாதிரி இன்னொரு இடத்துல இது செகண்டு. மொத்தம் 2 தேர் இருக்கும். நம்ம போகிற வழியிலேயே 2 குடோன் மாதிரி வச்சு அதுக்குள்ளே தேர் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்துட்டே வாங்க, நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். கிரிவலம் போனால் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நினைத்ததை நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு உண்மை. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்குமே கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி ரொம்பவே அதிகம். நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாய.